தொடர்ந்து வேவு பார்ப்பதில் இரண்டு தரப்புகளும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. எங்கே எல்லாம் ஈரான் தன்னை பலப்படுத்துகின்றதோ அல்லது தன்னை தயார்படுத்துகின்றதோ அங்கெல்லாம் அவர்களை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சிகளில் அமெரிக்கா ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. அது இப்பொழுது நடைபெற்றிருக்கின்ற தாக்குதல் கூட தங்களால் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களாக தென் ஈரானில் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக ஏவுகணைகள் ஏவப்படுகின்ற தளங்களை நோக்கியதாகவும் அல்லது அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபடுகின்ற இடங்களை நோக்கியதாகவும், அதேவேளை தங்களுடைய படைகளுக்கு எதிரான இந்த லேண்ட்ஸ் மைன் மற்றும் சி மைன்ஸ் எனப்படுகின்ற கடல் கண்ணிகள் மற்றும் நிலக்கண்ணிவெடிகளை புதைப்பதில் ஈடுபட்டிருப்பவர்கள் மீதான தாக்குதல் அல்லது புதைப்பதில் ஈடுபட்டிருக்கின்ற கலங்கள், கடற்கலங்கள் மீதான தாக்குதல் போன்றவற்றில் தாங்கள் ஈடுபட்டதாக தெரிவித்திருக்கின்றது. ஈரான் கூட அமெரிக்காவின் ஒரு அதிநவீன ஆளில்லா விமானம், இது ஆளில்லா விமானம் என்கின்ற வகையில் இது ஏதோ சாதாரணமாக அங்கே உள்ள தகவல்களை சேகரிப்பதற்காக படம் எடுப்பதற்காக செல்வதாக அல்லாமல் குண்டுகளை கூட காவி செல்லக்கூடியதாகவும், சாதாரணமான பயணிகள் விமானம் பயணிப்பதை விட உயரமாக பயணிக்கக்கூடியதாகவும், சுமார் 50,000 அடியில் பயணிக்கக்கூடியதாகவும் இருக்கின்ற ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்ட ஒரு ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது. எனவே இந்த களம் என்பது தற்பொழுது மாறுபட்டு வருகின்றது. இது அமெரிக்காவை நிச்சயமாக ஒரு கோபத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றது. என்றால் அவர்கள் ஈரானிய படைகள் இவ்வாறான தாக்குதலில் ஈடுபடக்கூடிய வல்லமை அற்றவர்கள் என்ற கருத்தியலில் தான் அமெரிக்கா இருந்தது. ஆனால் அவர்கள் அதனை இலகுவாக இந்த தாக்குதல் மூலம் முறியடித்து விட்டார். எனவே இப்பொழுது இடம்பெறுகின்ற இந்த தாக்குதல்களில் ஈரான் தரப்பானது மிகவும் ஒரு வன்மையான செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெறுமாக இருந்தால் தங்களுடைய பொறுமை இழக்கப்படும் என்றும், தாக்குதல்கள் எங்கு இடம்பெறும் என்பது அறிவிக்கப்படாமல் செய்யப்படும் என்கின்ற ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கின்ற அந்த செறிவு நிறைந்த யுரேனியத்தை விட்டுக் கொடுப்பதில் ஈரான் எந்தவித ஒரு இணக்கத்திற்கும் செல்லவில்லை. அதுதான் இழுபறியாக இருக்கின்றது. போரரங்கு எப்பொழுதும் மாறலாம். அது எவ்வாறு மாறும் என்பதை யாருமே தீர்மானிக்க முடியாது. ஆனால் அதன் விளைவுகள் என்பன உலக மக்கள் அனைவருக்குமே பாதகத்தை தரும் என்பதை அனைவருமே உணர்ந்துள்ளனர். அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மாவை செய்தியின் பின்னணிக்காக இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேயர்களே. இந்த ஈரான் யுத்தம், அதாவது அமெரிக்கா ஈரானை தொடங்கி இருக்கிற யுத்தம் முடிவதாக இல்லை. பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் பாகிஸ்தானின் ஆதரவுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த போர் முடிவுக்கு வருமா என்று உலகத்தில் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இன்று நாள் புதிய தாக்குதல்களை அமெரிக்கா ஈரான் மீது தொடுத்திருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா இந்த போர் நிறுத்தத்தில் தான் விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும், சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஆர்வம் காட்டி வருவதாகவும் உலகுக்கு காட்டிக் கொண்டிருக்கும் நிலையில் தொடர்ந்தும் ஈரான் மீது இப்படியான யுத்த நிறுத்த மீறல் தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றது. இது உண்மையான ஒரு இதன் மூலம் அமெரிக்கா தான் இதை போர் நிறுத்த இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எந்த விதத்திலும் இணங்கப் போவதில்லை என்ற ஒரு செய்தியை வெளி உலகத்துக்கு சொல்லி இருக்கின்றது. இது பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? இந்த விவகாரத்தை எவ்வாறு நாங்கள் பார்க்கலாமாக இருந்தால், அதாவது தொடர்ந்து வேவு பார்ப்பதில் இரண்டு தரப்புகளும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. எங்கே எல்லாம் ஈரான் தன்னை பலப்படுத்துகின்றதோ அல்லது தன்னை தயார்படுத்துகின்றதோ அங்கெல்லாம் அவர்களை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சிகளில் அமெரிக்கா ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. அது இப்பொழுது நடைபெற்றிருக்கின்ற தாக்குதல் கூட தங்களால் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களாக தென் ஈரானில் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக ஏவுகணைகள் ஏவப்படுகின்ற தளங்களை நோக்கியதாகவும் அல்லது அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபடுகின்ற இடங்களை நோக்கியதாகவும், அதேவேளை தங்களுடைய படைகளுக்கு எதிரான இந்த லேண்ட்ஸ் மைன் மற்றும் சி மைன்ஸ் எனப்படுகின்ற கடல் கண்ணிகள் மற்றும் நிலக்கண்ணிவெடிகளை புதைப்பதில் ஈடுபட்டிருப்பவர்கள் மீதான தாக்குதல் அல்லது புதைப்பதில் ஈடுபட்டிருக்கின்ற கலங்கள், கடற்கலங்கள் மீதான தாக்குதல் போன்றவற்றில் தாங்கள் ஈடுபட்டதாக தெரிவித்திருக்கின்றது. இங்கே இருக்கின்ற இன்னொரு உண்மை என்னவென்றால், ஈரான் கூட அமெரிக்காவின் ஒரு அதிநவீன
ஆளில்லா விமானம். இது ஆளில்லா விமானம் என்கின்ற வகையில் இது ஏதோ சாதாரணமாக அங்கே உள்ள தகவல்களை சேகரிப்பதற்காக, படம் எடுப்பதற்காக செல்வதாக அல்லாமல், குண்டுகளை கூட காவி செல்லக்கூடியதாகவும், சாதாரணமான பயணிகள் விமானம் பயணிப்பதை விட உயரமாக பயணிக்கக்கூடியதாகவும், சுமார் 50,000 அடியில் பயணிக்கக்கூடியதாகவும் இருக்கின்ற ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்ட ஒரு ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது. எனவே இந்த களம் என்பது தற்பொழுது மாறுபட்டு வருகின்றது. இது அமெரிக்காவை நிச்சயமாக ஒரு கோபத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றது. என்றால் அவர்கள் ஈரானிய படைகள் இவ்வாறான தாக்குதலில் ஈடுபடக்கூடிய வல்லமை அற்றவர்கள் என்ற கருத்தியலில் தான் அமெரிக்கா இருந்தது. ஆனால் அவர்கள் அதனை இலகுவாக இந்த தாக்குதல் மூலம் முறியடித்து விட்டார்கள். எனவே இப்பொழுது இடம்பெறுகின்ற இந்த தாக்குதல்களில் ஈரான் தரப்பானது மிகவும் ஒரு வன்மையான செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெறுமாக இருந்தால் தங்களுடைய பொறுமை இழக்கப்படும் என்றும், தாக்குதல்கள் எங்கு இடம்பெறும் என்பது அறிவிக்கப்படாமல் செய்யப்படும் என்கின்ற ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றது. இதே அமெரிக்காவும் அதாவது தொடர்ச்சியாக பேச்சுக்கள் இடம்பெறுகின்றன, ஒரு நிலைமைக்கு சாதகமாக வருவோம் என்கின்ற நிலையை அடைவதாக கூறினாலும், ஈரான் அவ்வாறான ஒரு முடிவுக்கு தாங்கள் வருகின்ற நிலையில் இல்லை என்கின்ற தகவலை தொடர்ச்சியாக தெரிவிப்பதாக இருந்தாலும் பேச்சுக்களில் முன்னேற்றம் இருக்கின்றன. தற்பொழுது பாகிஸ்தானில் மையம் கொண்டிருந்த பேச்சு என்பது கட்டார் நோக்கியதாக மாறி இருக்கின்றது. கட்டார் ஒரு முக்கிய பங்கை வகித்து வருகின்றது. இதன் மூலமான பேச்சுக்களில் பல விடயங்கள் ஆராயப்படுகின்றன. குறிப்பாக அந்த செறிவு நிறைந்த யுரேனியத்தை விட்டுக் கொடுப்பதில் ஈரான் எந்தவித ஒரு இணக்கத்திற்கும் செல்லவில்லை. அதுதான் இழுபறியாக இருக்கின்றது. போரரங்கு எப்பொழுதும் மாறலாம். அது எவ்வாறு மாறும் என்பதை யாருமே தீர்மானிக்க முடியாது. ஆனால் அதன் விளைவுகள் என்பன உலக மக்கள் அனைவருக்குமே பாதகத்தை தரும் என்பதை அனைவருமே உணர்ந்துள்ளனர். எனவே அவர்கள் சற்று பொறுமையை கடைப்பிடிப்பார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு உலக தலைவர்களிடமோ அல்லது உலக நாடுகளிடமோ இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் அமெரிக்கா எவ்வாறான முடிவை எடுக்கும் அல்லது அமெரிக்காவுக்கு எவ்வாறான ஒரு பின்னூட்டத்தை இஸ்ரேல் கொடுக்கும் போன்றவை இந்த போரின் முடிவுகளை மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக இது ஒரு வரவேற்கத்தக்க முடிவாக இருக்காது என்பதுதான் உண்மை. அதாவது இருக்கின்ற பொருட்களின் வெளியேற்றம் என்பதை விட உலகளாவில் நடக்க இருக்கின்ற விடயங்களில் கூட மாறுதல்களையும் அல்லது பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டதாக அமையும். ஏனென்றால் ஜூன் மாதம் 13ஆம் தேதி அந்த உலக கிண்ண உதைப்பந்தாட்ட போட்டி கூட ஆரம்பமாக இருக்கின்றது. அது கனடா, அமெரிக்கா, மெக்சிகோவை மையப்படுத்தி இருந்தாலும் கனடாவிலும் மெக்சிகோவிலும் 13 போட்டிகள் இடம்பெறுகின்றன. தலா 13. அமெரிக்காவில் 46 போட்டிகள். எனவே அமெரிக்கா தனக்குரிய இந்த உதைப்பந்தாட்ட ரசிகர்களின் வரவின் எண்ணிக்கையை குறைக்குமாக இருந்தால் அது இவ்வளவு விளையாட்டு மைதானங்களையும் கட்டுமானங்களையும் செய்ததன் பலன்களை இழக்கும். எனவே அவர்கள் பொறுமையை கடைப்பிடிப்பார்கள் என்பதுதான் எனது எண்ணமாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. இணைந்து கொண்டதற்கு உங்களுடைய கருத்துக்களுக்கும் பொழுதில் சந்திக்கலாம். நன்றி தர்மா. நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.